Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செயின் ஸ்டிச் பேசிக் செயின் ஸ்டிச்ல எப்படி டிசைன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரைட் செயின் மட்டும் தான் உங்களை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லியிருந்தேன். ஸ்ட்ரைட் செயின் நல்லா வந்துருச்சு, அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி கர்வ்ஸ் மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கர்வ்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இது சொல்லி கொடுத்துருப்பேன். ஷார்ட் பெட்ஜில் எப்படி ஷார்ட் பெட்ஜை எப்படி கிளியர் நல்லா நீட்டாக கொண்டு வருது அப்படின்றத நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி டிசைன்ஸ் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த டிசைனும், அதாவது இந்த கர்வ்ஸும், அப்புறம் இந்த ஷார்ட் பெட்ஜ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸ் ட்ரை பண்ணலாம். வேற உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஐடியாஸ் இருக்கோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் ஓரளவுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்க இந்த மாதிரி லீஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். லீஃப்லயும் இந்த மாதிரி ஷார்ப் பெட்ஜ் கொண்டு வரணும். இன்னைக்கு நம்ம பேஸ் செயின் ஸ்டிச்சை லீஃப்ல எப்படி ஷார்ப் பெட்ஜ்ல கொண்டு வரது அப்படின்றத பார்க்க போறோம். நான் இந்த சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஏற்கனவே ஷார்ப் பெட்ஜ் எப்படி போடணும்னா வேற ஒரு டிசைன்ல சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான், டெக்னிக் ஒண்ணுதான், பட் டிசைன் மட்டும் மாறுது. எல்லா செயினுமே ஒரே மாதிரியே போடணும், ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும். அதே மாதிரி நீடில் ஸ்ட்ரைட்டா வச்சு போடணும். இப்போ லீஃபோட எண்டுக்கு வந்த உடனே அந்த எண்டை ஒட்டியே ஒரு குட்டி ஸ்டிச் போடணும். அந்த குட்டி ஸ்டிச் அந்த எண்டை அந்த இடத்துல கரெக்டா லாக் பண்ணி வச்சிருக்கும். அவ்வளவு ஈஸியா அது தூக்காது. சோ அந்த மாதிரி லாக் பண்ணி வச்சிருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரியே இப்ப இந்த டைரக்ஷன்ல போகணும்ல. சோ இந்த எண்ட்ல இங்க வரைக்கும் முடிச்சிருக்கோமா. இதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்துல ஆனா கொஞ்சம் கீழே இறக்கமா தானே அந்த டிசைன் போகுது. சோ அதை கொஞ்சம் கீழே இறக்கமா நெருக்கமா ஸ்டிச் போடணும். போட்டோம்னா அந்த இடத்துல கரெக்டா லாக் ஆகி நின்னுக்கும். அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல நார்மலான செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதை மாதிரி போட்டுட்டே வரணும். இப்போ நான் துளிப்பை அந்த சைடு வைக்கிறேன். ஏன்னா ஸ்டிச் அந்த சைடு போகுது, அதனால துளிப்பை அந்த சைடு வைக்கிறேன். நான் இந்த சைட் போட்ட ஸ்டிச்சோட ஸ்பீடுக்கும் இந்த சைட் போட்ட ஸ்டிச்சோட ஸ்பீடுக்கும் வேரியேஷன் இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த சைட் தான் நல்லா ஸ்பீடா வரும். அந்த சைட் கொஞ்சம் பார்த்து தான் போடணும். இப்ப கிளியரா தெரியுதா? கரெக்டா இந்த இடத்துல இப்ப ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டார்ட் பண்ணிருந்தோமா, அந்த ஃபர்ஸ்ட் செயின்ல ஸ்டார்ட் பண்ண இடத்துல நம்ம முடிச்சோம்னா ஒரு கேப் லைட்டா தெரிய ஆரம்பிச்சோம். அதனால அந்த செயினுக்கு நடுவுல ஒரு கேப் இருக்கும்ல, அந்த கேப்ல வச்சு அந்த செயின் இந்த லீஃப் ஸ்டிச்சை முடிச்சு வைக்கணும். அப்படி முடிச்சோம்னா நமக்கு கேப்பே தெரியாம இருக்கும், நீட்டா பினிஷ் இருக்கும். இந்த சைடு வந்ததும் துளிப் இந்த சைடு ஃபேஸ் பண்ணி இருக்கும், நம்ம இந்த சைடு வந்திருக்கும். இப்ப இந்த லூப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். சோ அந்த நாட்டையும் கம்ப்ளீட் பண்ணணும். நாட் போடுறப்ப ஃபர்ஸ்ட் லூப் வழியா செகண்ட் லூப் வந்துடும். மறுபடியும் செகண்ட் லூப் வழியா ஃபர்ஸ்ட் லூப் வரும்போது எந்த இடத்துலயுமே நீடில வெளியில எடுக்காம போட்டோம்னா நீட்டாவே வந்துடும். நமக்கு குழப்பமும் இல்லாம இருக்கும். அந்த இடத்துல எந்த இது ஃபர்ஸ்ட் லூப் எது செகண்ட் லூப் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்க தேவை இருக்காது. ஸோ கையே எடுக்காம நாட்டை ஃபினிஷ் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல நம்ம லாக் பண்ண மாதிரி ஷார்ப் பெட்ஜ் கொண்டு வந்திருக்கோம். இப்ப இந்த இடத்துல நமக்கு எந்த தூக்குனாப்பில் தெரியாது, எந்த விதமான அந்த ட்விஸ்ட் இந்த மாதிரி இருக்காது. அதே மாதிரி நல்லா ஷார்ப்பான எட்ஜா இருக்கும்.
தெரியுதா? எட்ஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், நல்லா நீட்டா அந்த ஷேப். இந்த லீஃப் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இந்த நிப்ல இந்த டிப்ல வந்து நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி அந்த குட்டி ஸ்டிச்சஸ் போடலைன்னா எப்படி வரும் அப்படின்றதான் இந்த இதுல இப்ப பார்க்க போறோம். தெரியுதா? ஸ்டார்டிங் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே செயின் ஸ்டிச் போட்டு பழகிக்குங்க. அதுக்கப்புறம் டைரக்ஷன் மாத்தி பழகிக்குங்க. இந்த சைடு அந்த சைடு எந்த டைரக்ஷன்னாலும் போற மாதிரி பழகிக்குங்க. நானும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் காட்டுல போடும்போது நம்மளால ஃப்ரேமை திருப்பிட்டே இருக்க முடியாது. அப்ப வந்து எல்லா டைரக்ஷன்லயும் நம்மளால போக முடிஞ்சாதான் காட்டுல ஈஸியா யூஸ் பண்ண முடியும். ஸ்டார்டிங்ல வந்து ஒரு டைரக்ஷன் பழகுங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைரக்ஷனா ட்ரை பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பா வந்துடும். ஸ்டிச் எப்பயுமே ஒன்னு போல போடுங்க. அதே மாதிரி நீடில ஸ்ட்ரைட்டா பிடிங்க. ஸ்ட்ரைட்டா பிடிச்சீங்கன்னா ஸ்டிச் நீட்டா கரெக்டா வந்துடும். இப்ப எண்ட் வரைக்கும் வந்துட்டோமா? இந்த டிப்ல வந்த உடனே அந்த டிப்ல குட்டி ஸ்டிச் போடலைன்னா எப்படி வரும்ன்றத காட்டணும். ஸோ நான் ஃப்ரேமை திருப்பி வச்சிருக்கேன். அந்த ஸ்டிச்சை நான் குட்டி ஸ்டிச் போடலை, ஸோ போடாம நான் கம்ப்ளீட் பண்றேன். அதே மாதிரி ஷேப் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன மாதிரி டிசைன் வரைகிறோமோ அதே டிசைன்ல அந்த ஸ்டிச் வந்து போகணும். கொஞ்சம் எசக்கு பசக்கு ஆனா கூட நம்ம நினைக்கிற டிசைன்ல நமக்கு அந்த ஸ்டிச் வந்து கிடைக்காது, அதனுடைய அவுட்லுக்கே மாறிடும். அதே மாதிரி முடிக்கும்போது கரெக்டா ஸ்டார்ட் பண்ண இடத்துலயே முடிக்காம அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் செயின் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் செயின்குள்ள நீங்க கொண்டு போய் அந்த இடத்துல நாட் போட்டா ஒரு கம்ப்ளீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஃபினிஷ் ஆயிடுச்சா? இப்ப இந்த இடத்துல வந்து நேரம் ஆக இந்த இடத்துல தூக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போடலைன்னா. இதே வந்து அந்த ஷார்ப்பான லாக், அந்த லாக் வந்து போடாம இருந்தோம்னா அந்த எட்ஜ் வந்து நமக்கு ஷார்ப்பா இருக்காது. அதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும், லைட்டா தூக்கிட்டு இருக்கும். நேரம் ஆக இந்த இடத்துல தூக்கலா தெரியும். இந்த தெரியுதா? ஈஸியா இந்த இடத்துல தூக்கலா தெரிஞ்சிச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ஷார்ப்பான ஷேப்பே கிடைக்காம இருக்கும். ஸோ இப்படி வந்துடும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, 2 விதமாகவும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே அதனுடைய வித்தியாசங்கள் வந்து தெரிஞ்சிடும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.